யார் ஈசா அலைஹிஸ்ஸலாமை போன்று ஆக்கப்பட்டார்களோ அவர்களை தான் என்ன செய்யறாங்க, பிடிக்கிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க, கொல்லப்படவும் செய்யறாங்க. குர்ஆன் தெளிவுபடுத்துகின்றது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படல. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், 4வது அத்தியாயத்தினுடைய 157வது வசனத்துல சொல்லும் பொழுது அவங்க கொல்லணும்னு முடிவெடுத்தாங்க. ஆனா வமா கதலுஹு வமா ஸலபுஹு, அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. அவங்களை சிலுவையிலே அறையல, அவங்களை கொல்லல, சிலுவையில் அறையல. ஆனா என்ன பிளான் பண்றான், ஈசாவை பிடிக்க வேண்டும், அவர்களை சிலுவையில் அறைய வேண்டும், தலையில் முட்கம்பிகளால் அவரை கட்டணும், கட்டி கொலை செய்ய வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அப்படிப்பட்ட திட்டம் என்ன செய்யுது அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்படுது. சொல்லப்பட்டோன்னே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ஹவாரியன்களோடு, தங்களுடைய தோழர்களோடு ஆலோசனை செய்கிறாங்க. வெளியில் அவங்க இருந்த அந்த இடத்துக்கு வெளியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் அவர்களை கொல்வதற்காக, அவர்களை பிடிப்பதற்காக தயாராக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் ஷுப்பிஹ லஹும் அப்படிங்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒப்பாக ஒரு மனிதர் இருந்தார், அவரை தான் என்ன செஞ்சாங்க, அவங்க சிலுவையில் அறைஞ்சாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஒரு ஆலோசனை செய்கிறாங்க. அந்த ஆலோசனை செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய தோழர்களோடு, ஹவாரியன்களோடு என்ன செய்கிறாங்க, ஆலோசனை செய்யும் போது கேட்குறாங்க, இப்போ என்னை கொல்வதற்கு திட்டமிடுகின்றார்கள், இப்போ என்னை கொல்ல போகிறாங்க, அதுக்காக என்ன செய்கிறாங்க, திட்டமிடுறாங்க. என்னை போன்ற தோற்றத்தில் உங்களில் யாராவது மாறக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா, அதுக்கு முன் வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை மாற்றிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அதுக்கு முன் வந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களை மாற்றிடுவான். அது மட்டுமல்ல, நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் என்னோடு நெருக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஹவாரியன்களில் ஒரு இளைஞர் அவர் முன் வரார், நான் என்ன செய்கிறேன், அதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இவர் மிக சிறியவராக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப சிறிய வயதுடையவராக இருக்கிறீங்கன்னு சொல்லி 2வது முறையும் கேட்குறாங்க. அந்த ஹவாரியன்கள்ட்ட, அந்த ஹவாரியன்னா தோழர்கள், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவங்களை சஹாபாக்கள்னு சொல்கிறோமோ அதே போல் ஈசா அலைஹிஸ்ஸலாமோடு இருந்தவங்களை ஹவாரியன்கள்னு சொல்லுவோம். அப்போ அவங்கள்ட்ட 2வது முறையும் கேட்குறாங்க. கேட்கும்போது அப்பையும் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த இளைஞர் தான் என்ன செய்கிறார், முன் வரார். அந்த இளைஞர் தான் முன் வராரே தவிர வேற யாரும் முன் வரல. 3வது முறையாக கேட்கும்போது அந்த இளைஞர் முன் வரும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்துறார். அவங்க தங்கி இருந்த அந்த இடத்தின் வழியாக, ஒரு ஓட்டையின் வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பர் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, தன் பக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்த்திக் கொள்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தன் பக்கம் உயர்த்திக் கொள்கின்றான். அப்போ அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்படலை, சிலுவையிலும் அறையப்படலை அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தினான். யார் ஈசா அலைஹிஸ்ஸலாமை போன்று ஆக்கப்பட்டார்களோ அவர்களை தான் என்ன செய்கிறாங்க, பிடிக்கிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க, கொல்லப்படவும் செய்கிறாங்க. அதில் அன்றைக்கே என்ன செய்யுது அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் வந்துருது. இவர் கொல்லப்பட்ட ஒரு ஈசா தானா இல்லையா அப்படிங்கிற கருத்து வேறுபாடு அன்றைக்கே என்ன செய்யுது அப்படின்னா அந்த மக்களிடையே வந்தது. வலாக்கின் இஹ்தலஃபு, அதில் என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, கருத்து வேறுபாடுகள் கொண்டார்கள் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான்.